ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளோட கார்டனிங் வீடியோவில் பார்க்கக்கூடிய பார்த்திங்கன்னா சீட் போட்டு நல்லாவே க்ரோத் வந்துட்டுருக்கு. இதுக்கு வந்து சப்போர்ட்டாக வந்து கண்டிப்பாக வந்து பந்தல் தேவை. அதுக்கு பந்தல் போட்டது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி சொட்டு நீர் பாசனத்துக்கு பயன்படுத்தக்கூடிய பைப் தான் எடுத்திருக்கேன். அதில் வந்து ரெண்டெண்ணம் ஒரே ஈக்குவல் சைஸில் இருக்கிற மாதிரி எடுத்துக்கோங்க. மீதி பார்த்திங்கன்னா சின்ன சின்ன குட்டி குட்டியாக கட் பண்ணி அதை ஜாயின் பண்ணுறதுக்கு கேபிள் டை எடுத்திருக்கேன். இந்த 2 பாட்டையும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் டிஸ்டன்ஸ் தள்ளி வச்சுட்டு இந்த மாதிரி ஆர்ச் மாதிரி 2 சைடில் செட் பண்ணிக்கோங்க. இது கீழே வந்து நல்லா டைட்டாக ஃபிக்ஸாக நிற்கணும்னா அப்படியே வந்து மண்ணுக்குள்ளேயே நீங்கள் வச்சுக்கோங்க. இல்லை அப்படின்னா கீழேயுமே பார்த்திங்கன்னா ஹோல் போட்டு தொட்டியோட சேர்த்து நீங்கள் அந்த பிவிசி அந்த பைப்பை வந்து சேர்த்து கேபிள் டை போட்டு டைட் பண்ணிக்கோங்க. நான் வந்து இதில் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக அந்த மண்ணுக்குள்ளே தான் வச்சுருக்கேன். அது கொஞ்சம் ஆடாமல் இருக்குது. உள்ள சின்ன குட்டி குட்டி கல்லெல்லாம் வச்சு வந்து டைட் பண்ணியிருக்கேன். இந்த 2 ஆர்ச் மாதிரி இருக்கிறதுலையும் பார்த்திங்கன்னா நடுவில் வந்து ஏணி மாதிரி சின்ன சின்ன கம்பு வச்சு அதே சேம் பைப்பை தான் கட் பண்ணி அதில் கேபிள் டைப் போட்டு வந்து டைட் பண்ணியிருக்கேன். கொடி படர்ந்து போகிறதுக்கு ஃபஸ்ட் நம்ம சப்போர்ட் பண்ணி அதில் வந்து படத்தி விடணும். அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அதுவே படர்ந்து போயிடும். படர்ந்து போய் நல்லாவே வளர்ந்து வரும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த மாதிரி கொடி வகையான செடிகளுக்கு இந்த மாதிரி பந்தல் போட்டு பாருங்கள். எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள்.